அபிரகாம், நீங்கள் கூறியது போலவே சற்று நேரத்தில் விஜய் நாமக்கல்லில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சற்று நேரத்தில் நாமக்கல்லில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சற்று நேரத்தில் நாமக்கல்லில் விஜய் பேசுவார் என்று கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக இதே தலைப்புகளோடு இந்த செய்தி வந்த போதிலும் இன்னும் விஜய் பேசிய பாடில்லை. இன்று காலையில் 8:45 மணிக்கு அவர் நாமக்கல்லில் பேசுவார், 12 மணிக்கு கரூரில் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறையின் அத்தனை கட்டுப்பாடுகளையும் காற்றில் பறக்க விட்டபடியே திருச்சியிலிருந்து நாமக்கல் வரை விஜய் பயணித்து வந்திருக்கிறார். அவரது லெக்சஸ் LM சீரியஸ் காரில், பல கோடி ரூபாய் மதிப்புடைய லெக்சஸ் காரில் சென்னை விமான நிலையத்திற்கு பயணித்து அங்கிருந்து ஹாக்கர் 800 XP தனி ஜெட் விமானத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாள் வாடகை 14 லட்சத்திலிருந்து 24 லட்சம் ரூபாய் வரை அந்த ஜெட் விமானத்திற்கு வாடகை. அவர் அந்த விமான நிலையத்திற்கு வந்த லெக்சஸ் காரின் விலை 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக, அதன் பின்னர் 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உள்ள அந்த பிரச்சார கேரவன் வாகனத்தில் விஜய் அவரது கட்சி ரசிகர்களையும் தொண்டர்களையும் சந்திக்க நாமக்கல் நோக்கி திருச்சியிலிருந்து ஒரு 90 கிலோமீட்டர் பயணம், ஒரு 5 மணி நேரமாக சற்று நேரத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகிறார் என்று தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் அவர் பேசிய பாடில்லை. இன்னும் சற்று நேரத்தில் பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு தமிழ்நாடு முழுவதும் தாவேகாவின் தொண்டர்கள் மற்றும் அந்த நடிகர் விஜயின் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். தமிழகத்திலேயே வெரி காஸ்ட்லி பிரச்சாரம் என்றால் அது விஜயின் பிரச்சாரம் தான். ஏனென்றால் அவர் பனையூர் வீட்டிலிருந்து 5 கோடி ரூபாய் காரில் விமான நிலையத்திற்கு மீனம்பாக்கத்திற்கு பயணம், மீனம்பாக்கத்திலிருந்து 8 கோடி ரூபாய் முதல் 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனி ஜெட் விமானத்தில் அவர் பல்வேறு சொகுசு வசதிகளுடன் திருச்சிக்கு பயணம், திருச்சியிலிருந்து மீண்டும் அதே லெக்சஸ் LM சீரியஸ் காரில் மீண்டும் நாமக்கல் நோக்கி 90 கிலோமீட்டர் பயணம். வழிநெடுகிலும் இருசக்கர வாகன ஊர்வலங்கள், வயல்வெளிகளிலும் அங்கு களத்து மேடுகளிலும் சாலை ஓரங்களிலும் உழைக்கும் தொழிலாளர்களும் உழைப்பாளிகளும் அவருடைய ரசிகர்களும் அங்கு காத்திருந்து அந்த விஜயை காண்பதற்காக அவர்கள் குவிந்திருக்கிறார்கள். இதே போல இந்த பயணத்தை தொடர்ந்து அந்த மக்கள் சந்திப்புக்காக பிரத்யேகமாக சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள அந்த சொகுசு பிரச்சார வாகனத்தில் நாமக்கல் நோக்கி அவர் மேக்கநாயக்கன்பட்டியில் இருந்து நாமக்கல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்போதும் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். மக்கள் வெள்ளத்தினிடையே எப்போது பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு இன்னும் எழுந்து கொண்டே இருக்கிறது. இதற்காக காவல்துறையினர் ஒரு 20 நிபந்தனைகளை இன்று விஜயின் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அவர்கள் போட்டிருந்தார்கள். குச்சி, கம்பு, ஆயுதம், கொடி இவற்றோடு அவர் விஜயின் பேருந்தை நெருங்கக்கூடாது, இருசக்கர வாகன பேரணி செல்லக்கூடாது, ரோட் ஷோ மக்கள் சந்திப்புக்கு முன்னும் பின்னும் நடத்தக்கூடாது, அந்த சாலையில் உள்ள அந்த டிவைடர் மீடியனில் ஏறக்கூடாது என காவல்துறையினர் பல நிபந்தனைகள், அத்தனை நிபந்தனைகளும் காற்றில் பறக்க விடப்பட்டுதான் இப்பொழுது நாமக்கல் KS திரையரங்கம், திருச்சி முதல் KS திரையரங்கம் வரை அதே காட்சிகளை தான் காண முடிகிறது. வழக்குகள் தொடரப்படுகின்றன. தொடர்ந்து விஜயின் மக்கள் சந்திப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாமக்கல்லிலும் கரூரிலும் எப்போது பேசுவார் என்று யாருக்கும் தெரியாது. அந்த அளவில் தான் விஜயின் பயணம் இங்கிருந்து பனையூரில் இருந்து நாமக்கல் KS திரையரங்கம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் இன்னும் சில நிமிடங்களில் பேசுவார். அந்த பேசும் இடத்தை நோக்கி அவரது வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ட்ரோன் காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரது 3வது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நாமக்கல்லில் இன்று நடைபெறுகிறது. சோழ மண்டலத்திலிருந்து கொங்கு மண்டலமாம் சேர மண்டலத்திற்கு விஜயின் வாகனம் பயணப்பட்டிருக்கிறது. இப்போது கொங்கு மண்டலத்தில் விஜய் கொடி அங்கு பறந்து கொண்டிருந்த போதிலும் அது வாக்குகளாக மாறுமா? இங்கு அவர் என்ன பிரச்சனைகளை எழுப்ப போகிறார்? ஏனென்றால் நாமக்கல், கரூர் உள்ளிட்ட அந்த 8 மாவட்டங்களின் 56 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருப்பவர் திமுகவின் செந்தில் பாலாஜி. அவரது கட்டுப்பாட்டில் உள்ள அந்த கரூர், நாமக்கல் உள்ளிட்ட தொகுதிகளில் இன்று விஜய் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது என்னென்ன குற்றச்சாட்டுகளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட மக்களுக்கு வைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கோழிப்பண்ணை, இந்தியாவின் கோழிப்பண்ணை தலைநகரம் என்று நாமக்கல் அழைக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் நாமக்கல்லில் இருந்துதான் கோழி முட்டைகள், கோழி இறைச்சிகள் மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பல கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் மற்றொரு மிக முக்கியமான விஷயம், பேருந்து மற்றும் லாரிகளுக்கான பாடி பில்டிங்குக்கும் நாமக்கல் மிகவும்
பல ஆண்டுகளாக புகழ்பெற்ற நகரம். வாகன பாடி பில்டிங், சிறப்பான வாகனங்களுக்கு அனைத்து அரசியல் தலைவர்களுக்கான பிரச்சார வாகனங்கள் நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களுக்கும் நாமக்கல்லில் தான் பாடி பில்டிங் அந்த வாகனங்கள் செய்யப்படுகிறது. நடிகர் விஜயின் இந்த வாகனமும் கூட அங்கேயே சிறப்பான அந்த பாடி பில்டிங்குக்கான அந்த அடிப்படை ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கலாம். அந்த பெருமை வாய்ந்த நாமக்கல் நகரில் அவர் இப்போது இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். அந்த உரையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு திமுக அரசு என்னென்ன தேவைகளை நிறைவேற்றி இருக்கிறது, எதை நிறைவேற்றவில்லை என்று அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திருச்சியில், அரியலூரில் அவர் பேசும்பொழுது அந்த மாவட்ட மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக அவர் உரையாற்றினார். அதே போல இங்கு திருவாரூர், நாகை மாவட்டங்களிலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் ரோடு கூட ஒழுங்காக போடவில்லை, தந்தை பிறந்த ஊரில் மகனின் ஆட்சியில் என்ற குற்றச்சாட்டை அவர் கூறியதும், அதே போல நாகப்பட்டினத்தில் அந்த மீனவ மக்களும் விவசாயிகளுக்குமான அந்த அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாகவும் உரையாற்றினால், இதே போல கொங்கு மண்டலத்தில் மிக முக்கியமான நகரமாக திகழும் நாமக்கல் மாவட்டத்திலும் அந்த மக்களின் பிரச்சனைகள் என்ன, கோழிப்பண்ணை தொழில் மற்றும் பேருந்து, லாரி பாடி பில்டிங்கிற்கு புகழ்பெற்ற அந்த நாமக்கல் மாவட்டத்தில் வேறு என்னென்ன தேவைகள் அந்த மக்களுக்கு இருக்கிறது, பிரச்சனைகள் என்ன இருக்கிறது என்பது தொடர்பாக அவர் இன்றைய அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது அவரது வாகனம் அந்த நாமக்கல் KS திரையரங்கம் அருகில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் விஜய் பேருந்தின் மீதேறி அந்த கூடியுள்ள மக்களிடையே உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்து விஜயின் ரசிகர்கள் கொளுத்தும் வெயிலில் காலை முதல் இப்போது மணி 2:20, 2:15 மணி வரை அங்கு விஜயின் பேச்சை மற்றும் அவரை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் சந்திப்பு நிகழும் இடத்திற்கு வருவதற்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. மக்கள் கடலுக்கிடையே ஊர்ந்து ஊர்ந்து அந்த வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக அந்த வாகனம் ஃபர்ஸ்ட் கியரில் தான் பயணிக்கும் என தெரிகிறது. அந்த வாகனத்தை முதல் கியரிலேயே உருட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு ரசிகர்களுக்கு இடையே, ரசிகர்கள் வெள்ளத்துக்கு இடையே அந்த ஃபர்ஸ்ட் கியரில் அந்த வாகனம் வந்துள்ள அந்த வாகனம் அரசியலில் விஜய் டாப் கியரில் போவாரா அல்லது இந்த 2026 தேர்தலில் முதல் கியரிலே தான் அவருடைய வாக்குகள், தொகுதிகளில் அவருடைய முன்னணி நிலவரங்கள், அந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகுமா என்பது தெரிய வரும். ஊர்ந்து ஊர்ந்து அவர் வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவர் வர வேண்டும். அந்த 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்த பிறகு அவர் வாகனத்தின் மீதேறி அவரது 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தின் தொடக்கத்தில் கொங்கு மண்டலத்தில் முதல் உரையை விஜய் ஆற்ற இருக்கிறார். என்ன குற்றச்சாட்டுகளை, விமர்சனங்களை விஜய் எடுத்து வைக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் அவருடைய ஒவ்வொரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியும் தொடர் விமர்சனத்துக்குள்ளாகி இருப்பதை மறுக்க முடியாது. ஒரு கூட்டம் கூட சொன்ன நேரத்தில் நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தில் இருந்து 6 மணி நேரம் வரை தாமதமாகத்தான் விஜயின் நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. அவரது உரை நிகழ்கிறது. ஆனால் பல மணி நேரம் காத்திருந்தும் 10 நிமிடம் மட்டுமே விஜய் உரையாற்றுவதும் அவரது ரசிகர்களை மட்டுமல்ல மற்றும் அவரது நிகழ்ச்சியை அவருடைய அந்த மக்கள் சந்திப்புக்காக பல மாவட்டங்களை கடந்து அந்த பேருந்திலும், காரிலும், அவர் விமானத்திலும் மாறி மாறி பயணிக்கும் நிகழ்வுகளை நேரலை செய்வதை நொந்து போகும் அளவுக்கு விஜயின் அந்த பயணமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது நேயர்களையும் சோர்வடைய செய்யும். செய்திகளை பார்க்க விரும்புபவர்கள் இந்த விஜயின் ஒரு நெடும் பயணம், முடிவுறா பயணமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சென்டிமீட்டராக அவரது வாகனம் அந்த 1 கிலோமீட்டர் தொலைவை இன்னும் எத்தனை மணி நேரம் கடக்கப் போகிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில், நாமக்கல் நகருக்குள் நுழைந்த அவரது வாகனம் இன்னும் 1 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே அவரது வாகனம் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த திரையரங்கத்தின் முன் அவர் நிறுத்தி பேசுவாரா அல்லது அந்த இடத்தை அடைவதற்கு முன்னரே பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதனுடைய ட்ரோன் காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கழுகு பார்வை காட்சிகளில் பேருந்தை சுற்றிலும் அங்கு ரசிகர்கள், மக்கள் வெள்ளம், அது இயல்பாகவே அவ்வாறு கூடுகிறார்களா அல்லது திட்டமிட்டு ஒரு பகுதியில் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறதா என்ற சந்தேகமும் சர்ச்சையும் கூட எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த இடத்தில் அவர் பேசுவது முன்னரே அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அறிவிக்கப்பட்ட இடத்திற்கு
அவர் வருவதற்கு 5 மணி நேரம் ஆகிறது. அந்த நகருக்குள் நுழைந்த பின்னரே இத்தகைய நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதனை அடுத்தடுத்த அந்த மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் அவர் தவிர்ப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இன்று காலையிலிருந்து நடிகர் விஜயை பார்ப்பதற்காக அவரது ரசிகர்கள் பல மணி நேரம் அவரது பயணம், அந்த மாபெரும் நீண்ட பயணம், லெக்சஸ் கார், ஹாக்கர் தனி ஜெட், அதன் பின்னர் 5 கோடி மதிப்புடைய கேரவன் வாகனத்தில் ஒரு காஸ்ட்லியான பிரச்சாரத்தை தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அவருடைய திரைப்படங்களைப் போல மெகா பட்ஜெட் பிரச்சார பயணமாக இந்த பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த பயணமானது வாக்கு வசூலை அள்ளுமா அல்லது வாக்குகள் சில படங்களைப் போல பிளாப் ஆகுமா என்பது 2026 தேர்தலில் தெரிய வரும். அதற்கு முன்னதாக இப்போது அவரை காண்பதற்காக ரசிகர்கள் என பலதரப்பட்ட மக்களும் அங்கு கூடியுள்ள கூட்டத்தை மறுக்க முடியாது. இருந்த போதிலும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாமதம் ஆவதற்கான காரணத்தை தவிர்ப்பது அடுத்தடுத்த பிரச்சாரத்திற்கும் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இந்த ரசிகர்கள் கூட்டம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களின் கூட்டம் ஆகியவை பொது வெறுப்பாக மாறிவிடாத அளவுக்கு விஜயின் அடுத்த கட்ட பிரச்சாரங்கள் திட்டமிட்டபடி நடைபெற்றால் அது தாவேகா கட்சிக்கும் விஜய்க்கும் நற்பெயரை சேர்க்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் அவருடைய வாகனம் இப்போது அந்த நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் விஜய் அந்த பேருந்தின் மீதேறி அவர் உரையாற்ற இருக்கிறார். பேருந்தின் முன்னும் பின்னும் ரசிகர்களும் தொண்டர்களும் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். இந்த கொங்கு மண்டலத்தின் முதல் கூட்டத்தில் விஜய் என்ன உரையாற்றப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்று காலையிலிருந்து இந்த பயணமும் பரபரப்பும் விஜயின் வழிநின்று அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேரலையாக. இன்னும் சில நிமிடங்களில் அவர் உரையாற்றுவார் என அந்த அவரோட கூடியுள்ள ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழகம் முழுவதிலும் அவரது ஊடகங்களில் அவரது உரையை காண அவளோடு இருக்கக்கூடிய மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். விஜயின் இந்த பயணமானது இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. அவருக்கு இந்த நாமக்கல் கூட்டத்தில் பேசுவதற்கு பல்வேறு நிபந்தனைகள், இங்கு 20 நிபந்தனைகள் என்றால் கரூரில் 15 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அந்த நிபந்தனைகளை எல்லாம் இப்போது விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கடைபிடிக்கப்பட்டதா என்பது குறித்து நாளை காலை தொடரப்படும் காவல்துறையினரின் நாமக்கல் மாவட்ட அறிவிப்பில் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் திருவாரூரில் அவருக்கு ஆளுயர மாலையை கிரெயின் மூலமாக தூக்கி வந்து போடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதுவும் சர்ச்சையானது. அங்கு 4 பேர் மீது வழக்குகளும் தொடரப்பட்டன. அது போன்ற முயற்சிகள் இங்கு மேற்கொள்ளப்படவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் விஜய் அங்கு பேருந்தின் மீதேறி, அந்த கேரவன் போன்ற அந்த பேருந்தின் மீதேறி அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உரையில் நாமக்கல் மாவட்ட மக்களின் நீண்டகால பிரச்சனைகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும், நாமக்கல் மாவட்ட வரலாற்று பின்னணி மற்றும் வழக்கம் போல திமுக அரசு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை லேசாக தொட்டுவிட்டு போகும் அந்த ஒரு விமர்சனம் ஆகியவற்றோடு இந்த உரையும் அமையுமா அல்லது மாறுபட்ட திரைக்கதையுடன் இன்றைய நாமக்கல் மக்கள் சந்திப்பு காட்சிகள் அரங்கேறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இப்போது அவர் பேசக்கூடிய இடத்திற்கு அவருடைய வாகனம் வந்துவிட்டது. இன்னும் சில நொடிகளில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஊர்ந்து அவரது வாகனம் சென்று கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது, நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் பேசுவார் என்றுதான் கடந்த 5 மணி நேரமாக அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். விஜய் எப்போது பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. 8:45 மணிக்கு தொடங்கிய அவரது பயணம் மணி இப்பொழுது 2 மணி 26 நிமிடம் ஆகிறது. இன்னும் நாமக்கல் கூட்டத்தில் விஜய் உரையை தொடங்கவில்லை. அவரது வாகனம் அந்த உரையாற்றும் பகுதிக்கு வந்து நின்றிருக்கிறது. இது இன்னும் 1 கிலோமீட்டர் என்று கூறுகிறார்கள். இந்த PK புதூர் என்ற பகுதியை நெருங்கினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதை தாண்டிதான் அந்த நாமக்கல் KS தியேட்டர் பகுதி இருக்கிறது என்றும், PK தியேட்டர் பகுதியில் இருந்து சாரியாக தொண்டர்கள் அந்த பேருந்தின் முன்னும் பின்னும் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது வாகனம் இன்னும் சில நிமிடங்களில் அந்த KS திரையரங்க பகுதிக்கு, நாமக்கல் KS திரையரங்க பகுதிக்கு செல்லும்.
அதை நெருங்கி இருக்கிறது என்றுதான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நெருங்கி இருக்கிறது அருகில் இருக்கிறார் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் உண்மையிலேயே அந்த KS திரையரங்கம் பகுதிக்கு அவரது வாகனம் சென்று விட்டதா, அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த PK புதூர் என்ற பகுதியில் தான் இப்பொழுது விஜயின் வாகனம் இருக்கிறது என்ற தகவலும் அங்கிருந்து நமது செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் நாமக்கல் KS திரையரங்கம் பகுதிக்கு அவரது வாகனம் வந்துவிட்டதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த PK புதூர் என்ற பகுதியிலிருந்து KS திரையரங்க பகுதிக்கும் அவரது வாகனம் இப்போது வந்துவிட்டது. அந்த வாகனம் இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில் இன்னும் சில நிமிடங்களில் விஜய் பேருந்தின் மேல் ஏறி பேசுவாரா அல்லது அந்த திரையரங்கத்திற்கு செல்வதற்காக இன்னும் சில கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தொலைவு என்று கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக கூறியிருந்தார்கள். 1 மணி நேரமாக 1 கிலோமீட்டர் தொலைவை கடந்து கொண்டிருக்கிறது நாமக்கல் விஜயின் அந்த பேருந்து. இன்னும் சில நிமிடங்களில் அந்த KS திரையரங்க பகுதிக்கு விஜய் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் KS திரையரங்க பகுதிக்கு விஜய் வந்துவிட்டார் என்று இப்போது தகவல் வந்திருக்கிறது. இன்னும் எப்போது அவர் மேலே ஏறி பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 8 மணி நேரமாக அந்த KS திரையரங்க பகுதியில் தொண்டர்களும் தாவேகா கட்சியில் விஜயின் ரசிகர்களும் அந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அவர் பேசுவார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து சிறப்பு நேரலையில் தொடர்ந்து விஜயின் இந்த பயணத்தை நாம் பார்க்கலாம்.